அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலோட சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துக்கிறாரு. அதில் சுப்ரீம் லீடர் ஈரானில் செலக்ட் பண்ணுறாங்களாமா என்னது, அது மட்டும் இல்லாமல் அவரோட பையனை யாரை செலக்ட் பண்ணுறாங்களாமா அப்படிங்கள கேட்டதுக்கு அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கமேனி அவர்களோட பையன்லாம் வந்து பார்த்தா லைட் வெயிட்டு. நான் இன்வால்வ் ஆகி அப்பாயிண்ட் பண்ணணுமா இல்லையா? நான் எப்படி டெக்லர் ரோட்ரிகஸ் அவர்களை வெனிசுவேலால பண்ணேன், அது போல வந்து பாத்தீங்கன்னா நான் இன்வால்வ் ஆகணும். அதாவது அங்க மதம், அவங்க மதம் இருக்காங்க, அங்க மத தலைவர்கள் 88 பேர் கூடி ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, அமெரிக்காவோட அதிபர் ஈரானோட சுப்ரீம் லீடர் செலக்ட் பண்ணும் அப்படிங்கிற சொல்றாரு. அந்த பேனல்ல நான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம கமேனி அவர்களோட பையனும் ஒத்துக்கவே முடியாதுங்க. ஐயோ, அதாவது நம்ம எப்படி சூஸ் பண்ணோம்னா ஈரான்ல அமைதியும் நம்பகத்தன்மையும் ஒற்றுமையும் வளர்த்துற மாதிரியான பேணி காக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம வைக்கணும். இல்ல இப்படி ஏதாவது பண்ணாங்க, கமேனி அவர்களோட பாலிசி கன்னியூவாச்சுன்னு வச்சுங்க, திருப்பி 5 வருஷம் கழிச்சு நான் வரணும் இங்க சண்டைக்கு. இதெல்லாம் தேவையா? அதனால டைம் வேஸ்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஆகவே ஆகாது. ட்ரம்ப் அவர்கள் வந்து பாருன்னா இன்னொரு நாட்டோட சுப்ரீம் லீடர் எலெக்ட் பண்றதுக்கு வந்து பாருன்னா அவர் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் நம்மளோட அதிபர், நம்மளோட துணை அதிபர், நம்மளோட பிரைம் மினிஸ்டர்லாம் எல்லா நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் இன்வால்வ் ஆகி செலக்ட் பண்ணுவாரா? எல்லா நாடுகளுக்கும் சொல்றேன். நாளைக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வேஸ்ட்டு, வேற ஆளை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இப்போ பார்ப்போம். கால கொடுமை கதிரவா அப்படிங்கிறது போல பலரும் லிஸ்ட்குள்ளேயும் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அமெரிக்காவோட அதிபர் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட குர்தின மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர் சப்போர்ட் தருவேன், சரியா? நெகோசியேஷன் வந்து பண்ணிக்கிறாரு லீடர் ஆஃப் குர்திஸ்தான் ரீஜன். அந்த ரீஜன்ல பார்ப்பா, உனக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நீ யாரு கூட இருக்க போற? எங்களோட இஸ்ரேல் கூட இருக்க போறியா? உங்களுக்கு நான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன், ஏர் சப்போர்ட் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். எங்களை வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க. இல்லைன்னா ஈரான் பக்கமா யார் உங்களுக்கு வேணும் நீங்களே முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு எங்களை எதுவும் கேட்காதீங்க அப்படிங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ஆல்ரெடி ஈராக்ல இப்படி ஒரு இனம் இருக்கு, இப்படி ஒரு நாடு உருவாயிருக்குன்னா அதுக்கு காரணமே இவங்க தான். ஆல்ரெடி சிரியால இருந்து எல்லாம் ஓட்டிட்டு வந்துட்டாங்க, இப்ப ஈராக்ல மட்டும்தான். ஸோ இப்ப இந்த இடத்துல வச்சு நெக்ல வச்சு இது போல ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? மாரல் வேல்யூ அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஒரு நாட்டுல போய் சண்டை பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அதனால என்ன, நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது போல இருந்தாதான் போய் சண்டை பிடிக்க முடியும். அப்பதான் வேல்யூ இருக்கும். போய் சண்டை பிடிச்சி ஜெயிச்சா அதுல ஒரு வெற்றி அப்படிங்கிறது போல இருக்கும். யாரோ ஒருத்தர் மிரட்டுறான்றதுக்காக நம்ம போய் இன்னொரு நாடு கூட சண்டைக்கு போனா அது எப்படி என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இது போல செய்திகள்லாம் யோசிச்சுதான் மீடியாக்கள் எழுதுனாங்களா, இல்ல உண்மையாகவே ட்ரம்ப் அவர்கள் இப்படிதான் பேசினாரா, என்ன எதுங்க தெரியல. ட்ரம்ப் அவர்கள் சீக்கிரமா விளக்குவார் இந்த செய்திகள் அப்படிங்கிற மாற்றத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டைம்ல அமெரிக்காவோட முன்னாள் அரசாங்கம் பைடன் அவர்களோட காலகட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைம்ல பிளிங்கன் அவர்கள் இருந்தார் இல்லையா, டோனி பிளிங்கன் அவர்கள். அவர் வந்து இப்போ பேட்டி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுகிறாருன்னா, அதாவது ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறது ஈரான்ல நடக்கலன்னா உண்மையா சொன்னா ட்ரம்ப் அவர்களால ஜெயிக்கலன்னு அர்த்தம். இந்த ஈரானோட வாரில் ஜெயிக்கலன்னு அர்த்தம். நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா டிக்ளேர் பண்ணிடலாம் ட்ரம்ப் அவர்கள். என்ன சொல்லனா, தலைவரை கொண்டுட்டேன், அதிகமா டேமேஜ் பண்ணிட்டேன், மிசைல் ஃபோர்ஸை முடிச்சிட்டேன், நியூக்ளியர் ஃபோர்ஸை முடிச்சிட்டேன், மேஜரான ஒரு தோல்வி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு வரணும்னா பல யுகங்கள் ஆகும், கற்காலத்துக்கு அனுப்பிட்டேன், கற்குவியல்களுக்குள்ள கற்காலத்துக்குள்ள அனுப்பிட்டேன் அப்படிங்கிற ட்ரம்ப் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. இல்லைன்னா இந்த ஒரு பிட்டு மட்டும் நம்பிட்டு மேஜர் சஃபர் மேஜர் லாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் டிக்ளேர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த பாயிண்ட்ல அவங்க எல்லாமே ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. அங்க மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணாம இங்க எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இந்த டைம்ல நம்ம பார்க்கும்போது அது போல எந்த ஒரு விஷயமும் தெரியல. அதனால இது ஒரு ஹியூஜான ரிஸ்க் அப்படிங்கிறது போல ஆண்டோனி பிளிங்கன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீடியாக்கள்ல பேசுறாரு. எல்லாத்துக்கும் மேல ஈரானியன் வந்து பாத்தீங்கன்னா ஈரானியன்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்மள எந்த ஒரு பொசிஷனுக்கு தள்ளி இருக்காங்க அப்படின்னா, பல இன்டர்செப்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றோம் டிஃபென்ஸுக்காக. அஃபென்சிவ் மிசைல் டெஸ்ட்ராய் லான்ச் பண்ண அந்த லான்ச்சஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ணதுக்காக நம்ம பண்ணாலும் அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற வருத்தங்கள் தெரிவிச்சிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா,
நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், துல்லியமான கணக்கு அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த உலகத்துல யார் என்ன மிசைல் எங்க வச்சிருக்கா, யார் யாருக்கு கொடுக்குறா, எவ்வளவு போகுது அப்படிங்கிற துல்லியமான கணக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட இருக்குமா இருக்காதா? ஸோ என்ன சொல்றாரு அப்படிங்கக்குள்ள எட்டி பார்த்துட்டு வந்தேன். மோர் பேட்ரியாட் மிசைல் மிடில் ஈஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க 3 நாள்ல. சரிங்களா? உக்ரைனுக்கு 2022 பிப்ரவரி மாசத்துலேருந்து நான் இங்க சண்டை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கொடுத்ததில்ல, 3 நாளில் முடிச்சுக்கிறாங்க. அப்படி இந்த 3 நாள்ல மிடில் ஈஸ்ட்ல எவ்வளவு இன்டர்செப்டார் மிசைல் யூஸ் பண்ணிக்கிறான் தெரியுமா? 800க்கும் மேல பேட்ரியாட் மிசைல்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் வருஷ கணக்கா கேட்டுட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் அப்படி ஒரு மிசைலையே நான் பார்த்தது இல்லை. அவ்வளோ மிசைல் நான் பார்த்ததே இல்லை. 4 வருஷமா சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறேன். 3 நாள்ல யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிறது பண்ணா அவர் வந்து புலம்பி இருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். 800க்கும் மேற்பட்ட மிசைல்கள் அப்படின்னாலுமே இழப்புகள் பேரிழப்புகளாக ஈரான் ஏற்படுத்தி இருக்காங்க மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஹெவியான அட்டாக்ஸ் ஈரான் தரப்பு இருக்கு. எந்த ஒரு இன்டர்செப்டார்ஸ் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுமே முடியலையா அப்படிங்கிற கேள்விகள். இப்ப நம்ம திரும்பி வந்து பைடன் அவர்களோட அரசாங்கத்துல இருந்த பிளிங்கன் அவர்கள் கிட்ட வந்தோம் அப்படின்னா, திரும்ப நான் சொல்றேன், எக்ஸாக்டான ஃபிகர்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் நம்ம கிட்ட இன்ஃபினிட்டி எல்லாம் கிடையாது. இந்த ப்ரொடக்ஷன்லாம் வந்து பண்ணா ரொம்ப லாங் ப்ராசஸ், அதிகமாக டைம் எடுக்கும். அதுவும் வந்து பண்ண இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம எதை ஷூட் பண்றோம், $20,000 இருக்கிற இதைத்தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு இது பேடான எக்கனாமிக் ஃபார்முலாவா இருக்கும் இது தொடர்ந்து போச்சுன்னா அப்படிங்கிறத இப்போ பிளிங்கன் அவர்கள் சொல்றாரு மீடியா. அதைத்தான் இந்த டெய்லர்னு சொன்னா அந்த டைம்ல அப்படிங்கிறது போலதான் அவங்க ஆளுகின்ற அரசாங்கமா இருக்கும்போது இது எல்லாம் தெளிவா கணக்கு போட்டு காமிச்சாங்களே. அப்போ உங்களுக்கு தெரியலையா? இப்போ உங்களுக்கு ட்ரம்ப் அவர்களை யூஸ் பண்ணும்போது தெரியுதா அப்படிங்கிற கேள்விகள். ஆனா இது என்னன்னா வேடிக்கை, இந்த சாகி ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா பேட்டன் காப்பி வாங்கி செஞ்சது ரஷ்யா. அவங்க காப்பி வாங்கி செஞ்சவங்களே அது அந்த அளவுக்கு பயன்படுத்தினாங்களே. மேனுபேக்சர் அந்த ஆர்ஜினானதே ஈரான்ல தான். அப்ப அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சீப்பா செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பார்ப்போம். இதுல என்ன இன்னொன்னு கவலைப்படுத்துது அப்படின்னா, பிளிங்கன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது இதோட கான்சிக்வன்சஸ் இருக்கு இல்லையா, செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் நம்ம அடுத்தடுத்து போனோம்னா அதிகப்படியே நம்ம டிப்ளீட் பண்ணிடுவோம் நம்மளோட அர்சனல்ல. அதுக்கப்புறம் ரீஸ்டோர் பண்றதுங்கிறது ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். இது நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜா மாறிடும் ரஷ்யாவுக்கு சைனாக்கு எதிராக அப்படிங்கிறது பிளிங்கன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போல தருணங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா ரஷ்யா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான லாவ்ரோ அவர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க எல்லா வழிகள்லையும் எல்லாத்தையும் செய்வோம் ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றதுக்கு. எதுக்கு தெரியுமா? அமெரிக்கா இஸ்ரேலும் ஒரு ஆபரேஷன் பண்றாங்க இல்லையா, அதை இம்பாசிபிள் ஆக்குறதுக்கு எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான லாவ்ரோ அவர்கள் தரப்பு வந்திருக்கு. ஸோ ரஷ்யா ஸ்டாண்ட்ஸ் வித் ஈரான். ஓப்பனா நாங்க ஆயுதங்கள் கொடுப்போம், அது கொடுப்போம், இது கொடுப்போம், போர்ல வரும் அப்படிங்கிற சொல்லல. பட் ஆனா இவங்க சப்போர்ட் வந்து பண்ணதான் போறாங்க போல தெரியுது அப்படிங்கிற போல இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்துக்கலாம். அடுத்தது இங்க ஈரான்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம். அட் த சேம் டைம் லெபனான் ஹிஸ்புல்லா வந்து பாத்தீங்கன்னா 3 இஸ்ரேலோட வீரர்களை வந்து பண்ணா காயமடைய வச்சிருக்கோம். 1 கிரிட்டிக்கலா இருக்காங்க, ஒரு நபர் கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க. துப்பாக்கி சூடுகள் நடக்கும் இல்லையா, ஸோ கிளாஸஸ். ஸோ அதுல வடக்கு பார்டர்ல இது போல நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள். இதுக்கு முன்னாடி ஹிஸ்புல்லா தரப்புல இது போல அட்டாக் பண்ண கிடையாது. கிளாஸஸ் வந்து பார்த்தா இந்த அளவுக்கு நடக்கல, பட் ஆனால் கம்மியாக தான் இருந்தது. அந்த டைம்ல நம்ம சொல்லியிருந்தோம் ஹிஸ்புல்லா டெக்னிக்கலா சண்டையே பிடிக்கல ஈரான் கூட, அவங்க விட்டுட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இப்போ எதையும் விடுறதா இல்லை, எல்லாத்துலயும் எல்லா இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஏஐ இன்ஸ்டலேஷன்ஸ், ஏகப்பட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கான சென்சார்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல். அது அத்தனையும் மீறி ஹிஸ்புல்லா ராக்கெட்ஸை லான்ச் பண்றாங்க பதுக்கி வச்சு. கூடவே இது போல அட்டாக்கும் பண்றாங்க, மெக்கர்வா டேங்குகளையும் தூக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களோட காம்பேக்ட் கேப்பபிலிட்டியை மிஸ்கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறத பலரோட கருத்துக்கள். இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, ஒரு தீவு மாதிரி இருக்கிறாங்க ஹிஸ்புல்லா. மேல லெபனானோட ஆளுகின்ற அரசாங்கம் ஒன்றும் பெருசா சப்போர்ட் இல்லை. கீழே இஸ்ரேல் அடி நடிச்சு துவைச்சு எல்லாம் பண்ணியாச்சு அப்படிங்கிற பார்த்தாங்க, அதுவும் வேலைக்காவல்.
ஸோ சைடில் சிரியா வந்து நாங்கள் போகக்கூடிய எல்லாத்தையுமே தடுத்துட்டோம், அப்படி பண்ணிட்டோம் எப்படி பண்ணிட்டோம். இப்போ திரும்பி இந்த அளவுக்கு காம்பேக்ட் கேப்பபிலிட்டிஸ் வச்சிருக்காங்கன்னா உண்மையாலுமே அவங்க என்னதான் செய்யறாங்க அண்டர் கிரவுண்ட்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இப்ப அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயங்கிறது ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் 208 க்ரூ மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட கப்பல் படையில இருப்பாங்க இல்லையா, IRIS புஷர், அந்த கப்பல் படையில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் கொலம்போல வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸ்ரீலங்காவோட அதிபர் தரப்பு இது போல செய்திகள் வந்திருக்கு. ஸோ ஒரு கப்பல் போயிடுச்சு, இன்னொரு கப்பலை ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்ரீலங்காக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டைம்ல அப்படியே நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்துட்டோம்னா இப்ப ஹங்கேரி உக்ரைன் பிரச்சனையா மாறிடுமான் இருக்கு. ஏன்னா ஹங்கேரி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கேபிட்டல் கியோட எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. நம்ம பிரேக் த்ரூ பண்றோம், இந்த த்ரூஸ்பா பிளாக்கேட உடைச்சே ஆகிறோம், உக்ரைனோட ராணுவத்தை டிஃபீட் பண்ணியாச்சும் நான் இதை பண்ணுவேன் அப்படிங்கன்னா ஆர்பன் அவர்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது எந்த ஒரு டீலோ காம்ப்ரமைஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேக் த்ரூ மட்டும் அது நடக்கல அப்படின்னா, பிளாக்கேடை மட்டும் அவங்க ஃபோர்ஸ் ஒத்துக்கல அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா நாங்க அந்த பிளாக்கேடை உடைப்போம் அப்படிங்கிறது போல அவங்க சொல்லிக்கிறாங்க. திரும்பவும் த்ரூஸ்பா பைப்லைன் வழியா ஆயில் வந்தே தீரும் அப்படிங்கிறதுல ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஆர்பன் அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அட் சேம் டைம் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன அவங்களோட மீட்டிங்ல கூப்பிட்டு வச்சு பேசிக்கிறாருன்னா, என்ன இது யூரோப்பியன் யூனியன்ல ஒரு நபர் 90 பில்லியன் ஈரோ வந்து பாத்தீங்கன்னா முடக்குவாங்களா? அதெல்லாம் நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. நம்மளோட வீரர்கள் எங்க? வீரர்களுக்கு அவரோட அட்ரஸ முதல்ல கொடுங்க, அவரோட அட்ரஸையும் ஆயுதத்தையும் கொடுங்க. ஆர்பன் அவர்களோட அட்ரஸா? ஆமா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா அந்த அட்ரஸ்ல போயிட்டு அவங்களோட லாங்குவேஜ்ல கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல பிளாக் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அவருக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜை சொல்லுவாங்க நம்ம ராணுவ வீரர்கள். சொல்லி கொடுக்கட்டும் அப்படிங்கிறதோட ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன மாதிரியான லாங்குவேஜ் உக்ரைன் வந்து ஆர்பன் அவர்கள் வீட்டுக்கு போய் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்க எஸ்கலேஷன் ஆயிட்டு இருக்கு. ஸ்லோவாக்கியாவும் அதே போல ஒரு சிமிலர் மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஸோ அங்க வாருங்கிறது எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. அட் சேம் டைம் நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் அவர்கள் ஒரு மிசைல் சோதனை நேவியில இருந்து மிசைல் லான்ச் பண்ணி வந்து பண்ண டெஸ்ட்ராயர் கப்பல் இருந்து மிசைல் லான்ச் பண்ணி பர்சனலா நின்று சோதனை பண்ணி பார்த்துக்கிறாரு. சாய்ஹாங் அப்படிங்கிற ஒரு கப்பல் 51 நம்பர் 51ன்னு சொல்லிட்டு ஸோ பர்சனலா அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. சக்சஸ் அப்படிங்கிற ஒரு தருணம் சொல்லிக்கிறாரு. ஸோ சர்வீஸ்ல என்டர் பண்ணிக்க போங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஸோ நார்த் கொரியா கப்பல்களை அடுத்தடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வேணுங்கிற மிசைல்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உலகம் அப்படிங்கிறது வந்து பண்ணா ஆயுதங்களை அதிகப்படியா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல அமெரிக்கா அதிகமா டிப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவோட முடிவு இந்த போரை உலக யுத்தமா மாத்த போதா இல்ல அமைதியா பேசி பிரச்சனையை தீர்த்துருவாங்களா, என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்கள் செந்தில் டிஃபன் செந்தில் டி கோச் 2 சேனல்லையுமே மாறி மாறி வீடியோஸ் வரும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்குன்னு நம்பிக்கல இந்த பதிவு முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கல. அடுத்த பதிவு சந்திக்க. அவருக்கு ஸ்டே சேஃப். பை.